அந்த தேகா சீனிவாச ரோலை நான் பண்ணுங்கிற ஆசை எனக்கு. சிவாஜி சார் நிஜமாவே போட்டு அடிச்சாருங்க. The amount of things he has sacrificed. And support theater always. ரெஹ்மான் சாருக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சின்னவர் தான் அவர். நாங்களாம் ஸ்கூலில் பெரிய சீனியராலாம் 80s நடிக்கும்போது அவர் ரெக்கார்டிங்லலாம் அவர் வாசித்த பீசஸ் எல்லாம் நான் பார்த்து அசந்து போயிருக்கேன். ஐ நோ ஹிம் ஃபார் அ லாங் 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 டைம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ரெஹ்மானை விட பெட்டர் மியூசிஷியன்ஸ் இருந்தது இல்லையா, இனிமேல் வரப்போகிறது இல்லையா? அதெல்லாம் விடுங்க. ரெஹ்மான் மாதிரி இவ்வளோ உச்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இனிமேல் வருவாராங்கிறது ரொம்ப பெரிய சந்தேகம். யூ டு நாட் நோ ஹவு பிஸி ஹி இஸ். அவர் எப்படின்னா இந்த நினைத்தாலே எனக்கும் பாட்டில் காலை ஜப்பானில் காஃபி ஈவினிங் ஏதோ எடுத்துட்டு அந்த மாதிரி ஹீ இஸ் அ வேர்ல்டு வைட் ஃபிகர் டுடே. ஆனால் நான் எப்போதாவது அவருடைய பாட்டை கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய், அதுவும் எனக்கு இந்த ஜோதா அக்பரில் குவாஜா மேரே குவாஜா பாட்டை கேட்டால் நான் அழ ஆரம்பிச்சிருவேன். பாட சொல்லலான்னு பார்த்தேன், எதை வேண்டாம் விட்டுருக்கேன். வாட் அ சாங், வாட் அ. நான் இமெயில் அனுப்பிச்சேன்னா நான் எவ்வளோ பேருக்கு இமெயில் அனுப்புகிறேன், திருப்பி கூட வருதில்லை. என்ன ப்ராம்ப்டா தேங்க்யூ ஃபார் யர் அப்ரிசியேஷன், எஸ் இதை நான் இப்படி பண்ணேன். அதே மாதிரி நான் ஏதாவது ஸ்லைட்டாக கிரிட்டிக்கலாக சொன்னாலும் எஸ் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாங்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட 2-3 years been corresponding on email. அண்ட் ஒவ்வொரு தரமும் நான் ஒரு சின்ன ஒரு ஊர்கா ஒன்று போடுவேன் சைடில். சென்னையில் இருக்கும்போது ஒரு தடவை வந்து இங்கே ட்ராமாவை பார்க்கலாமே, இங்கே ஸ்டூடெண்ட்டாக இருந்தபோது பார்த்துருப்பீங்க பத்மா சேஷாதிரியில், இப்போ வந்து பாருங்களேன் நான் முயற்சி பண்ணுறேன், டெஃபினட்டாக ஐ வில் டூ இட்னார். சடனாக லாஸ்ட் மந்த் ஹீ செட் நான் வர போகிறேன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, ஓடி போடலாமான்னு நினச்சேன். என்ன நான் தமாஷா கேட்டேன், வர்றேன்ட்டார் இவரேன்னு. அண்ட் எப்படி வந்தார் பாருங்க. லாஸ்ட் சாட்டர்டே சண்டே ஹி ஹஸ் பீன் ஹியர். ஹீ ஃப்ளூ டு LA. இந்த வீக் முழுக்க எல்ஏல இருந்துட்டு he has flown down exclusively for this function todayங்கிறது. இந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கிற ஒரு பிஸி பர்சன் பண்ணணும்னா அது ஏன்னா அவர் கலைஞன் மட்டும் இல்லை, மிகப்பெரிய கலைஞன், மிகப்பெரிய ரசிகன். அதனால தான் he has become such a big கலைஞன். அவருடைய சாங்ஸ் பற்றிலாம் ஐ மீன் யூஆர் ஆல் ஹியர். நீங்கள் நிற்க ஒருத்தர் பாருங்க, ஒரு ஆம்பளை பார்த்து சொல்லு விடுற முதல் கிரௌடி தான் நான் பார்த்துருக்கேன். அப்படியே நிற்கிறாங்க. எஸ் வாட் சாங்ஸ் வாட். அண்ட் இன்னொன்று 15 வருஷமா நான் அமெரிக்கா போச்சே, நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் ஐ யூஸ் டு டெல் தோஸ் அமெரிக்கன்ஸ் ஐ எம் ஃப்ரம் சென்னை. வேறு சென்னை ஓ மும்பை நோ சென்னை. ஓ ஐ மீன் டெல்லி ஓ சென்னை யாருன்னு. இப்போ இட்ஸ் வெரி ஈஸி. ஐ கம் ஃப்ரம் த ஹோம் டவுன் ஆஃப் ஏஆர் ரஹ்மான், தே அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். இட்ஸ் ஸோ ஈஸி. உடனே ஜெய் ஹோன்றாங்க. நிஜமாவே சென்னையை he is put on the world map. For that every Indian should be proud of you. இல்லை நான்லாம் சின்ன வயசில் ஆஸ்கார் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தூக்கத்தில் ட்ரீம்ஸில் வரும், நானும் ஆஸ்கார் வாங்குற மாதிரி. வாங்குற சமயத்தில் எழுந்துருவேன். பேஜார் ஒரு தரம் கூட வாங்கலை நான் இது வரைக்கும். ஆனால் அதை வாங்கி காமிச்சிருக்கார். எவ்வளவு சிம்பிளாக. லுக் அட் த வே ஹி இஸ் சிட்டிங், லுக் அட் த வே ஹி பிஹேவ்ஸ். Rahman, I am a fan of you as a human being. That is why you have gone to this peak. You will go even bigger peaks. I am telling you. You will do that. As you said, Chennaiilu, please bring the Bombay Dreams. Our Broadway play பண்ணவர். எனக்கு கொஞ்சம் பயம் தான், Broadway playக்கு மியூசிக் பண்ணவர் முன்னாடி நம்ம ட்ராமா பண்ணுறோமே. ஆனால் சார் தைரியமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நல்ல நாடக கலைஞர்களுக்கு பஞ்சமே கிடையாது. we are all great theatre artists here. இங்கே யாராவது தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருந்தால் கை தட்டுங்க ப்ளீஸ். We can give the same stuff that Broadway can give. Only thing is எங்ககிட்ட டாலர் கிடையாது, ரூபா தான். எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு as he said 2 hours நாங்கள் இதில் ஒன்றும் மேஜிக் காமிக்கல, ட்ரிக்ஸ் காமிக்கல, அதெல்லாம் காமிக்கல. பட் he said இன்னும் இடம் நான் நகரில் ஒரு இடம் கூட போர் அடிக்கலன்னா that is because of our performance and the content of Tamil theatre. அதை அவர் பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இன்னைக்கு வர சொன்னேன். ஏன்னா இது வந்து யுஏஏக்கு மட்டும், YG மகேந்திராவுக்கு மட்டும், எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்ன்ற கௌரவம் இல்லை. சத்தியமாக சொல்கிற, ரெஹ்மான் இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தது தமிழ் நாடக உலகத்துக்கே ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சா மாதிரிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். தேங்க்யூ ரெஹ்மான்ஜி. இதே மாதிரி ஒரு பெரிய தமிழ் பிளே நீங்கள் பிராட்வேல மியூசிக் பண்ணி எனக்கு நடிக்கணும்னு ஒரு ஆசை. அது கனவாக போயிடக்கூடாது, நடக்குமான்னு ஒரு நாள் பார்ப்போம். அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ். And about that gentleman ராம்குமார், ஒன்றுமே நான் சொல்ல வேணாம். அவங்க அப்பாவுக்கு அவர் பிறந்தாருங்கிறது மட்டும்தான். நான் பிறக்காமல் பிறந்த பிள்ளை சிவாஜி கணேசனுக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நடிப்புக்கு மேலே கடவுள், அதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னா சிவாஜி கணேசன் தான், வேறு யாரும் கிடையாது. எங்கள் அம்மா சொன்னாங்க,
அந்த பரீட்சைக்கு நேரமாச்சு படத்தில் நிஜமாவே அடிச்சாருன்னு. உண்மையிலே இன்னைக்கு வந்து அவர் நிறைய நடிகர்களை இந்த மாதிரி அடிச்சாருன்னா நல்ல நடிகர்கள் இன்னைக்கெல்லாம் வருவாங்க. அந்த அடி வாங்கி தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதே மாதிரி அவருங்க குடும்பத்தில் என்னை எப்போதுமே மூத்த சகோதரன் தான் பாவிப்பாங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து அவர் என்ன வரமாட்டேன்லாம் சொன்னார். பட் இஃப் ரேங்க் அப் செட் நான் கம் ஃபார் த ஃபங்க்ஷன். அவரை மேடைக்கு கூப்பிட்டதுனால இம்மீடியட்லி நோ ஃபஸ் நோ ஈகோ, தட் இஸ் மை ஃபேமிலி. நான் எப்போதும் சொல்வேன், என்னை பெற்ற தந்தை YGP, நான் பெற்ற தந்தை சிவாஜி கணேசன். தேங்க்யூ ராமு ஃபார் பீயிங் வித் அஸ் ஹியர். தயவு செஞ்சு சினிமாவுக்கு மட்டும் நீங்கள் கவரேஜ் கொடுக்காதீங்க. ஏன்னா எப்படி பார்த்தாலும் சினிமா 4 நாளைக்கு மேலே ஓடுறது இல்லை. வெற்றிகரமான 10வது நாள் 13வது நாள்லாம் கொண்டாடுறாங்க. நாங்கள் ட்ராமாவை 100 தரமாவது போடுறோம். ப்ளீஸ் கிவ் சம் மோர் வேல்யூ டு லைவ் தியேட்டர். தட் இஸ் மை ஒன்லி ரிக்வெஸ்ட் டு தி பிரஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் யர் பிரசன்ஸ் டுடே. தேங்க்ஸ் அலாட் டு மை குட் ஃப்ரெண்ட் அப்பாஸ் கார்த்திக். டு ஆல் ஆஃப் யூ. ஐ திங்க் இந்த 100 ட்ராமா, ஐ திங்க் 100 2 33 ஞாபகம் இல்லை, பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆடியன்சஸ் வி ஹேட். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. யூ கேன் கிவ் யுவர் செல்ஸ் அ பிக் ஹேண்ட். தேங்க்ஸ். இந்த மாதிரி என்னுடைய அடுத்த நாடகமும் கிட்டத்தட்ட 65-67 நாடகம் போட்டாச்சு. சொப்பன வாழ்வில்னு சார் ஊரில் இருந்தார்னா அதை ஒரு தடவை அவரை பார்க்க வச்சிருவேன். அவருக்காக ஸ்பெஷலாக கூட நான் போட தயாராக இருக்கேன். தட் இஸ் ஆல்சோ பிரில்லியன்ட் பிளே. அண்ட் இந்த தருணத்தில் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் வித் யுவர் கைண்ட் பர்மிஷன். என்னுடைய அடுத்த நாடகமும் இதே மாதிரி ஒரு கிளாசிக் பிளேயை திருப்பி தியேட்டருக்கு கொண்டேன். அதுவும் 70களில் நாடகமாக இருந்து 75-76 சினிமாவாக பிரபலமாகி இப்போ திருப்பி நான் நாடகமாக கொண்டு போகிறேன். ரிப்ரோரிங் காமெடி. இட் இஸ் a tribute to the great writer who is still living, சித்ராலியா கோபு. I am going to do காசேதான் கடவுளடா as a play again. ஒரு செல்ஃபிஷ் ரீசன், அந்த தேகா சீனிவாசன் ரோலை நான் பண்ணுங்கிற ஆசை எனக்கு. So it is also a tribute to the immortal artists Muthuraman, Manorama and Thega Srinivasan. My next production will be that. Now current production is Sopana Marvel. My next production will be that. Rahman Munadi, I wanted to announce that. Thanks a lot for all of you. And Rahman sir க்கு எனக்கு இன்னொரு ஒரு காமன் மேட்டர் இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, 2 பேருமே கிரேட் ஃபேன்ஸ் ஆஃப் தட் கிரேட் மியூசிக் டைரக்டர் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். அவருக்கு தெரியுமோ தெரியாதோ, நான் விஸ்வநாதனுக்கு வெறியன். அவரோட நான் நிறைய பேசும்போது ஒரு நாள் முழுக்க சங்கமம் படத்தில் அவர் இவருக்காக பாடினதை பற்றி என்கிட்ட சொல்லி சொல்லி கண்ணீர் விட்டார். அவர் என்னப்பா அந்த பையன் இப்படி ஒரு மரியாதையான ஒரு பையனை நான் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் பார்க்கவே இல்லையே. கண்ணாடியில் பார்த்து நான் கூட அந்த மாதிரி யாருக்கிட்டையும் மரியாதை இருந்ததில்லை. வாட் அ கிரேட் டிவோஷன் ஹி ஹேஸ் ஃபார் சீனியர்ஸ் அண்ட் ஃபார் மியூசிக்னு அவர் வாயால் என்கிட்ட ஒரு நாள் முழுக்க சொன்னார் அவர். ஸோ தட் இஸ் another காமன் ஃபேக்டர் தட் binds us. தேங்க்யூ ரஹ்மான்ஜி ஒன்ஸ் அகெயின். இனிமேல் நீங்கள் கேஷுவலாக அப்படி எல்லையிலேருந்து இப்படி நீங்கள் ஜாலியாக பல் தேய்க்கிறதுக்கு மெட்ராஸ்க்கு வர மாதிரி வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நான் ட்ராமா போட்டுறேன் உங்களுக்கு. It's a pleasure to be with you. Thank you. Good night, folks. Have a great evening and support theatre always. Thank you. Ram Kumar is been a family friend, grown up. I've seen him with Shivaji sir. Shivaji என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பார், கிண்டல் பண்ணுவார். என்னம்மா நீங்கள் சாம்பார் சாதமானுவார். அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போவார். ரொம்ப ஆசையாக ரொம்ப அன்பாக இருந்தார். 90th birthday, best gift is the presence of Rahman and Ram Kumar at the 100th. This play has been done before. YGP used to do that role, and now he used to. Shivaji sir was doing that. படத்தில் சிவாஜி சார் நிஜமாகவே போட்டு அடிச்சுட்டார் அவனை. ஆனால் அப்போ சொன்னேன், ரொம்ப அடிக்கிறதாடா அப்படின்னு கேட்குறேன். அது அவருடைய பண்பு. பண்ணப்பணும் he மேக்கப் அண்ட் pacify the artist who is there with him. He is a great man. அவருடைய நல்ல குணங்கள் தான் அவர் குழந்தைகள் எவ்வளோ நல்லா வச்சிருக்கு. I hope we will be able to get another occasion to get Rahman to sing for us. Oh. And I'm sure he will do it in the near future. Thank you. Theatre is something that he breathes. இதை நான் பெருமையாக ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் என் குழுவினர்களோடு சேர்ந்து ஒரு சின்ன தியேட்டர் ஆஃப் மஹம்னு ஒரு சின்ன கம்பெனி ஆரம்பித்து 3 வருஷமாக நாங்களும் பைத்தியங்களாட்டும் ட்ராமா போட்டுட்ருக்கோம்னா அதுக்கு ஒரே காரணம் இவருக்கு தமிழ் நாடகத்து மேலே இருக்கிற அந்த பைத்தியம்தான்.
He is crazy about theatre. He is crazy on and off stage. But he has taught us to be crazy and that passion. It is not a joke, the amount of things he has sacrificed for the sake of Tamil theatre. In cinema, when he was doing 3 shifts and acting with some of the top heroes of those days, at 5:30 he'll say, I'm sorry, I'm going for my drama. Sorry, that's it. எவ்வளவோ வாய்ப்புகள், எவ்வளவோ விஷயங்கள். இது எங்கள் சித்தப்பா ரஜினிகாந்த் சொன்ன ஒரு விஷயம். அவர் மெட்ராஸில் என்ன ஒரு 4-5 பங்களா வாங்கியிருக்கலாம். வெறும் சினிமாவில் மாத்திரம் போயிருந்தாருன்னா அந்த நாடகத்து மேலே இருந்த பைத்தியத்தினால நிறைய விஷயங்களை இழந்தாருன்னு. ஆனால் ஒன்று, அவர் இழக்காத ஒரு விஷயம், இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு, எங்க எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் மாத்திரம் இல்லை, இங்கே நிற்கிற அனைத்து மேடை கலைஞர்களுக்கும் அவர் தான் தந்தை. He might not be biologically a father to them, but he is our guru, our father. We live following his example. We breathe theatre following his example. Cine Ulagam. Anytime Cinema. www.cineulagam.com